வணிக வளாக திரையரங்குகளில் சினிமா டிக்கெட் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையை கேட்டு அதிர்ச்சியடைந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியாயமான விலை இல்லையெனில் திரையரங்குகள் காலியாகத்தான் இருக்கும் என்று கூறியுள்ளனர். கர்நாடகாவில் சினிமா கட்டண உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் திரையரங்குகள் மற்றும் மல்டிபிளெக்ஸ்களில் டிக்கெட் விலையை ₹200 என நிர்ணயித்து கடந்த ஜூலை மாதம் முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்தார். இதற்கெதிரான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் டிக்கெட் கட்டணத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு இடைக்கால தடை விதித்து பல நிபந்தனைகளை பின்பற்ற திரையரங்குகளுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து இந்திய மல்டிபிளெக்ஸ் சங்கம் தொடுத்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக தெரிவித்த நீதிபதி விக்ரம் நாத், ஒரு தண்ணீர் பாட்டிலுக்கு ₹100 ஒரு காபிக்கு ₹700 வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தார். மல்டிபிளெக்ஸ் சங்கத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, தாஜ் ஹோட்டலில் ஒரு காபி ₹1000 விற்கப்படுவதாகவும் அதை நீதிமன்றம் சரி செய்ய முடியுமா என்றும் வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதி விக்ரம் நாத், திரையரங்குகளுக்கு சென்று சினிமாவை மக்கள் ரசிப்பது குறைந்து வருவதாகவும் அதை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் நியாயமான விலை இல்லையெனில் திரையரங்குகள் காலியாகத்தான் இருக்கும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். எனவே மல்டிபிளெக்ஸ்களில் விற்கப்படும் ஒவ்வொரு டிக்கெட்டையும் தணிக்கை செய்து பதிவுகளை பராமரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.